Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்குறோங்க. ஸோ கண்டினியூஸாக ரீல்ஸாக பார்த்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் லேடிஸ்க்குலாம் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்கு போட்டிருந்த சாரியோட பிளவுஸ் டிசைன். ஸோ பிளவுஸ் டிசைன் பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன சாரி போட்டிருந்தேன், அதோட பிளவுஸ் டிசைன் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 500,000 அந்த மாதிரி தான் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரியை விட பிளவுஸோட காஸ்ட் தான் வந்து ரொம்பவே கூட இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட பிளவுஸ் டிசைன்ஸ்லாம் இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேரட் கிரீன் சாரிலேருந்தே போகலாம். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வெட்டிங்க்கு அவள் வாங்கி கொடுத்த சாரி, சாஃப்ட் சில்க் சாரி. ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் கிராண்டாக தாங்க பண்ணியிருந்தேன்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட பிளவுஸ்க்கு வந்து நான் பயங்கர கிராண்டான ஒரு ஒர்க் தாங்க பண்ணியிருந்தேன். பேக் ஹூக் வச்சு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னோட தப்பு தான். ஆக்சுவலி நான் வந்து ஃப்ளோட்டிங்கில் தானே நம்ம இதை விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கைக்கு மட்டும் ஒர்க் பண்ண சொல்லிட்டு ஒரு கைக்கு நான் ஒர்க் பண்ணலை. ஸோ அப்புறம் தான் யோசிச்சா எப்போதுமே நம்ம ஃப்ளோட்டிங்கில் விட முடியும் அதுக்குன்னு அப்புறம் தான் எனக்கு கிளிக் ஆச்சு. பட் ஓகேன்னு நான் அது அப்படியே வச்சுட்டேங்க. ஸோ இதில் ஒர்க் டிசைன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குது. பட் இது வந்து பயங்கர கிராண்டாக இருக்குங்க. அதுவும் நம்ம வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டு இந்த சாரீ வேர் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டிக் ஸ்டோன் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஜாஸ்தி, 2500. பட் 2500ல இதில் அப்படி என்ன தான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ என்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணதுலேயே கொஞ்சம் சுமாரான ப்ளவுஸ் வந்து இதுதாங்க. நான் பிளான் பண்ணது ஒன்று, பட் ஸ்டிச் பண்ணது வேற. சாரியோட நம்ம இதை பேர் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராயல் ப்ளூ கலர் சாரீங்க. ஸோ இந்த சாரீக்கு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ளவுஸ். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ப்ளவுஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ். இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கை ப்ளூ கலர். ஸோ அதனால வந்து ப்ளவுஸும் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெட் பேஸ்ட் ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த போட்டு பார்க்கும்போது பயங்கர ஒரு மாதிரி கிளாஸாக இருந்துச்சு இந்த சாரியே. ஸோ நான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளவுஸில் பார்டர் இல்லை, பார்டர் அவங்க கொடுக்கல, ப்ளைனாக தான் இருக்குது அப்படின்னா வந்து பயங்கர கிராண்டாக ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம அதை வந்து எந்த சாரீக்கு வேணாலும் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்கை ப்ளூ வந்து நம்ம எந்த சாரீக்கு வேணாலும் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிங்க்கு கூட நம்ம இந்த ப்ளவுஸை போட்டு மேட்ச் பண்ணலாம். ஸோ அதனால ப்ளவுஸில் வந்து எந்த டிசைனும் இல்லை, பார்டர் இல்லை அப்படின்னா வந்து நான் அதை கொஞ்சம் கிராண்டாகவே ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸுமே அப்படிதாங்க. இது வந்து பின்னாடி ஃபுல்லாகவே வந்து நெட்டரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஷோல்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நெட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எனக்கு ரொம்பவே அந்த ரேஞ்சுக்கு ஒர்த் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த ப்ளவுஸோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். தேர்ட் சாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவளோட நலுங்குக்கு நான் வேர் பண்ணியிருந்த சாரி. இது வந்து என்னோட கிரகப்பிரவேசத்துக்கும் நான் போட்டிருந்தேன். கிரகப்பிரவேசத்துக்கு நான் போடும்போது வந்து நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கி போட்டிருப்பேங்க. அதோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து இதோட ப்ளவுஸே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000க்கு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸோட டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டட் ஜர்தோசி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2000க்கு வந்து இந்த ஒர்க் பண்ணது பெரிய விஷயம். நான் வந்து ஒரு பிளைன் நெட் தான் வச்சிருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து பேக் நெக் வந்து நெட்டடா வச்சிருந்தா வந்து பார்க்கவே கொஞ்சம் டீசெண்டா கிளாஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க. ஹேண்ட்ல எல்லாம் எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க. அதோட பார்டரே அப்படியே வச்சுட்டேன். இதுல வந்து பயங்கர ஃபிட்டிங் இஷ்யூ வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் பத்தல, ரொம்ப குறுகலா ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் துணி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கு. ஸோ மற்றபடி நான் சொன்ன டிசைன் வந்து இந்த சென்டர் டிசைன் மட்டும்தாங்க. மற்றபடி நம்ம இந்த பிளவுஸ் நான் வேர் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக தாங்க இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப சூப்பராக அழகாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நான் என் தங்கச்சியோட நலுங்குக்கு போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து தான் வந்து என் தங்கச்சி கல்யாணத்தப்ப நான் வேர் பண்ணியிருந்த சாரி. இது வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ளூ மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட கல்யாண ப்ளவுஸ் தான் நான் போட்டிருந்தேன்.
இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட கல்யாண ப்ளவுஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ளவுஸுங்க. எத்தனை ப்ளவுஸ் வந்தாலும் இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ். ஸோ இது வந்து 2019லேயே பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 25,000+ வந்துருச்சு. இது வந்து யார்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சிஸ்டர் கிட்ட தான் ஒர்க் பண்ணோம். இதுவுமே நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க், அதுவும் வந்து கோல்டு பீட்ஸ் ஜர்தோசி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் இருக்குங்க. ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ப்ளவுஸ் இது. இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எந்த கலர் சாரீக்கு வேணாலும் பேர் பண்ணலாங்க. எல்லோ, டார்க் க்ரீன், அப்புறம் ப்ளூ, எல்லா சாரி கோல்டன், எல்லா கலருக்குமே வந்து இந்த ப்ளவுஸை நம்ம பேர் பண்ணலாம். நான் வந்து என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்கு இந்த சாரியோட பேர் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் பயங்கர ரிச்சாக காமிச்சிச்சுங்க. சாரியை விட ஆக்சுவலி ப்ளவுஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ளவுஸ் போடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே வந்து நம்ம எந்த ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம், எப்படி மேக்கப் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம். டிஃப்ரெண்ட் அக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரெஸ் வேர் பண்ணுவோம். நம்ம மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதே நம்ம வேர் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக்ஸ் தாங்க. எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட் லிப்ஸ்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. பட் நான் வந்து மேட் லிப்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ட்ரை லிப்ஸ். ஸோ நம்ம மேட் லிப்ஸ்டிக் வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப கிராக் விழ ஆரம்பிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டே நான் மேட் லிப்ஸ்டிக்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. ரீசெண்டாக தான் என்னோட ஃப்ரெண்ட் மாமா எர்த்தோட மாய்ஸ்சர் மேட் லிப்ஸ்டிக்ஸ் பற்றி சஜஸ்ட் பண்ணா. ட்ரஸ்ட் மீ, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா மேட் லிப்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால த்ரூ அவுட் த டே நமக்கு வந்து ஸ்டே இருக்கும். அண்ட் நம்மளோட லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குங்க, ட்ரையே ஆகாது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸ் போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த லிப்ஸ்டிக் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டேவும் கொடுக்குது, மாய்ஸ்சராகவும் இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஷேடை நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ அது என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் பஞ்ச். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ட்டே விட்டமின் இ அண்ட் அவகேடோ ஆயில். ஸோ அவகேடோ ஆயில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம லிப்ஸுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் விட்டமின் இ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிக்மெண்டேஷன் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணும். வாவ், வெரி நைஸ்ல. ஸோ இது நம்ம போடும் போதே வந்து நல்ல மாய்ஸ்சர்டாக இருக்குங்க. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாமா எர்த் மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்கோட கேண்டி ஃப்ளாஸ் பிங்க் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிப்ஸே ரொம்ப நேச்சுரல் பிங்காக காமிக்குது. நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்க ஃபீலே வரலங்க, அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்னமன் நியூட் ட்ரை பண்ணலாம். ஸோ நியூட் ஷேட் எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது, பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் இந்த ஷேட் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 ஷேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஷேட்ஸ்னு பார்க்கலாமா? கார்னேஷன் நியூட், பபிள்கம் நியூட், சிட்ரஸ் நியூட், சின்னமன் நியூட். இதுதான் வந்து அதில் இருக்க நியூட் ஷேட்ஸ். டார்க்கர் ஷேட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம் பஞ்ச், ரைஸ் அண்ட் பஞ்ச், ராஸ்பெரி ஸ்கார்லெட், பிங்க் லெமனேட், கேண்டி ஃப்ளாஸ் பிங்க். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு 12 ஹார்ஸ் ப்ளஸ் ஸ்டே கொடுக்குங்க. ஸோ நீங்கள் காலையில் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஈவினிங் நைட் வரைக்குமே நல்ல ஸ்டே கிடைக்கும். எப்போதுமே நம்ம லிப்ஸ்டிக்கோட காஜல் போட்டால் தாங்க இன்னும் சூப்பராக இருப்போம். ஸோ நான் வந்து இப்போ மாமா எர்த்தோட லாங் ஸ்டே காஜல் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இந்தியன் பிராண்ட். அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நியர்பை இருக்க க்ராசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்னா எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2024 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் ஒரு லாங் ஸ்டே மேட் லிப்ஸ்டிக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவ் கிரீன் சாரீ. ஸோ இது வந்து சில்க் சாரீ. ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த க்ரீனுங்க.
ஸோ பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் தான். ஸோ இதுக்குமே வந்து பிளைன் ப்ளவுஸ். ஸோ அதனால நான் கொஞ்சம் கிராண்டாகவே ஒர்க் பண்ணியிருந்தேங்க. இதுவும் 2000 தான், பட் 2000க்கு வந்து ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் தாங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் மெயின் ஃபோக்கஸே வந்து என்னோட கை தான் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸுங்க. ஏன்னா இதுவுமே நம்ம எந்த சாரீக்கு வேணாலும் பேர் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் டிசைன் வச்ச ப்ளவுஸ்க்கு வந்து கிராண்டான ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி பிளைனான இருக்க ப்ளவுஸ்க்கு வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சாரீக்கு வேணாலும் பேர் பண்ணி போட்டுக்கலாங்க. ஸோ நான் ரீசெண்டாக கூட இது கேரளா சாரீக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. 2000க்கு வந்து இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த ஒர்க் யார்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் காமிக்க போகிற ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வெட்டிங் அப்படின்னா வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே கம்மி தாங்க. ஸோ இப்போ நான் காமிக்க போகிற ப்ளவுஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1000 தான். பட் எனக்கு இதோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ இதோட புடவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ புடவை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் க்ரீனுங்க. நல்ல ஒரு டார்க் க்ரீனில் வந்து பிங்க்கு. இது வந்து எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து யூஸ்வலி டார்க் க்ரீனில் பிங்க்கு, மெரூனில் ப்ளூ அப்படிலாம் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த சாரீ ரொம்ப 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 பிடிச்ச சாரீ. ஸோ இதுதாங்க அந்த ப்ளவுஸ். ஸோ இது பேக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. இதோட கை தாங்க இதில் ஹைலைட்டே. கையில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பஃப் மட்டும் நெட்டட் பஃப் வச்சுட்டு இங்கே கார்னரில் ஒரு டிசைன் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்க்கறத விட நம்ம போட்டு பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருக்குங்க. ஏன்னா கை மட்டுமே வந்து அழகாக நெட்டட்ல பஃப் இருக்கும் அண்ட் இந்த கார்னர்ல டிசைன். அதுவும் இந்த டார்க் கிரீனோட இந்த சாரியை பேர் பண்ணும்போது ஜஸ்ட் வாவ் தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்பா நீட்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து 1000க்கு தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாங்க. எனி கலர் பிங்க்னு இல்லை, எந்த கலர் வேணாலும் வந்து நீங்கள் மினிமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஸ்டிச்சிங்கோட சேர்த்து வந்து 1450 ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ளவுஸ்லாம் தான் வந்து எனக்கு வந்து நான் வச்சுருக்க சாரியிலே ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ். ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் காமிச்ச ப்ளவுஸ்லேயே உங்களோட ஃபேவரட்டான ப்ளவுஸ், நீங்கள் எந்த ப்ளவுஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வார்ட்ரோப்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளவுஸும் மஸ்ட். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம எந்த சாரிக்கு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டாலே வந்து நம்ம அடிக்கடி எந்த சாரிக்கு வேணாலும் நம்ம போடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.